திமுக அதிமுக என்கிற மிகப்பெரிய அரசியல் கட்சி, கட்டமைப்பு இருக்கக்கூடிய, அதிகார மையமாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் கட்சிக்கு நடுவிலே மூன்றாவதாக ஒரு கட்சி முளைப்பது அரிது. ஆமா, அப்படி முளைத்தாலும் அது பிழைப்பது அரிது. அது வளர்த்தெடுப்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்ப ஒடுக்கப்பட்ட சமூகங்களினுடைய எழுச்சி இருக்குல்ல, இப்ப ராமதாஸ் அவர்களுடைய இந்த எழுச்சி இருக்கு இல்லையா, இதுதான் திருமாவளவன் போன்றவர்களுடைய எழுச்சிக்கு, இன்னொரு பக்கம் தலித் சமூகத்தினுடைய எழுச்சிக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக சமகாலத்துல உருவாகுது. இவர் 80களில் தொடங்குறாருன்னா அவர் 90களுக்கு பின்னால அவருடைய அரசியல் கட்சி ஒரு 10 ஆண்டுகள். அப்ப இவருடைய அந்த சமூக நீதி போராட்டங்களினுடைய எழுச்சி இருக்கு இல்லையா, ஒடுக்கப்பட்ட சமூகங்களினுடைய எழுச்சியை பார்க்கிற போதுதான் அதற்கு ஒரு எதிர்முகமாகத்தான் உங்களுக்கு தலித் சமூகத்தினுடைய எழுச்சியை கூட பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்பொழுதுமே சமகாலத்துல சில ரோல் மாடலாக பல பேர் உருவாவாங்க. அதனால இடதுசாரிகளால நீங்க குறிப்பிட்டது மாதிரி பழனி பாபா, பேராசிரியர் மார்க்ஸ்ல இருந்து பல முற்போக்கு சிந்தனையாளர்களுடைய, அது எம்எல் மூமெண்ட்ல இருந்து போனவங்க எல்லாருமே அந்த முற்போக்கு சிந்தனையாளர்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்சியாக அது இருக்கிறது. 1988ல் குடிதாங்கி என்கிற கிராமத்துல ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் இறந்து போயிட்டாரு, பொதுப்பாதையில செல்வதற்கு அந்த வன்னிய சமூக மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவர் பக்கத்துல உடனடியாக அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த கிராமத்துக்கு போய் தன் தோளிலே சுமந்து பொதுப்பாதையில கொண்டு போறார். பல சொல்லடியும் கல்லடியும் பட்டு பல பேருடைய இதற்கெல்லாம் விமர்சனங்களுக்கு பல சிரமங்களுக்கு ஆளாகி அதை செய்யறாரு. அப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த ராமதாஸை தான் ஒரு ரோல் மாடலாக வைத்துக் கொண்டு அவர்கள் திரைப்படம் எடுப்பதற்கு பொழுது முயற்சி செய்கிறார்.